சிலுவைய கும்பிடுறதோ சிலுவைய மாலை போடுறதோ துக்கம் ஆயிடுச்சு இயேசு அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கருப்பு துணியை போட்டு மூடி வைக்கிறதோ அது ஆராதனை கிடையாது. எங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவபலனாய் இருக்கிறது. நமக்கு பைத்தியமாய் இருக்கிற காரியங்களை விட்டு நமக்கு தேவை கிடையாது. சிலுவை பற்றிய வார்த்தைகள் எனக்கு ஒரு பலத்தை கொண்டு வரட்டும், சிலுவை பற்றிய காரியங்கள் என்னை முன்னோக்கி போக வைக்கட்டும், சிலுவை பற்றிய காரியங்கள் என்னை கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு போகட்டும். அதற்கு தான் சிலுவையை தவிர சிலுவையை ஆராதிப்பதற்கு அல்ல, சிலுவையை வணங்குவதற்காக அல்ல. சிலுவை என்பது ஒரு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமே தவிர சிலுவையை நம்ம வணங்குறதுலாம் ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். என்னை அண்டி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ளணுமே தவிர சிலுவையை பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லி வணங்காத. அந்த சிலுவைக்கு மதிப்பல்ல. அந்த சிலுவையில உனக்காக எனக்காகவும் 2 கரங்களை விரித்து சிலுவையில ஆணிகள் அடித்து ஒப்பு கொடுத்தாரு, அவருக்கு தான் மரியாதை தவிர சிலுவைக்கு அல்ல. சிலுவையில தொங்கின என் இயேசுவுக்கு மட்டும்தான் எல்லாமா இருக்கிறது. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உன் நெற்றியில எழுதிக்கோ, உன் இருதயத்தில் எழுதிக்கோ.